வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 2 2024 தமிழ் கொஸ்டின். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இது தொடர் உணர்த்துவது என்னன்னு சொல்லுவாங்க. காரிகைனா யாப்பை கற்றுக்கிட்டு பாட்டு பாடுறத விட, அதாவது கவி பாடுறத விட இசைக்கருவி, அதாவது மோளத்தை கொட்டி நான் பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்கன்னா, கவிதை எழுதுவது அரிது. ஏன்னா யாப்பு இலக்கணத்தை கற்றுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ யாப்பு இலக்கணத்தை கற்றுக்கிட்டு நான் கவி பாடுறத விட ஒரு மோளத்தை கொட்டி நான் சம்பாரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கான அர்த்தம் என்னென்னா, கவிதை எழுதுவது அரிது. ஆகுபெயர் பயன்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆகுபெயர் எந்த இடத்துல பயன்பட, ஆகுபெயர்னால் ஒன்று மற்றொன்றுக்கு ஆகி வருவது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆகுபெயர். அதாவது ஒன்றன் பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகுபெயர்னு சொல்கிறாங்க. 5ல் வளையாததில் 50ல் வளையுமா. அப்போ இது ஆகுபெயர். பண்ணால் 4ம் 2ம் சொல்லுக்குருதி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5ல் வளையாதது 50ல் வளையுமா. இப்போ 5ல் வளையாதுன்னா 50ல் வளையாது. அப்போ மனுஷனை குறிக்கிறோம். 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 4ன்னு சொல்கிறது 4 அடையாரம், 2ன்னு சொல்கிறது திருக்குறளையும் கிடையாது. அப்போ இன்னொரு குறிக்கிறதுனால இது ஆகுபெயர். ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆலஞ்செடியும் வேளஞ்செடியும் பல்லுக்குருதி. அப்போ இன்னொன்று குறிப்பிட்றதுனால இந்த 3 ஆகுபெயரை குறிக்குது. 4ம் கிழமையை நலிந்தோருக்கு இல்லை, நேரடியாக சொல்லு. 4ம் கிழமை நலிந்தோருக்கு கிடையாது, நேரடியாக சொல்கிறதுனால இது மட்டும் கிடையாது. அடுத்து, பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. இது தொடர் இடம்பெற்றுள்ள எதுகை கேட்குறாங்க. மோனைனா உங்களுக்கு தெரியும், முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது என்னன்னா எதுகை. அப்போ இந்த 4 சொற்கள் இருக்குது. இந்த 4 சொற்களில் 2ஆவது எழுத்து என்னன்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு சொல்லோட 2ஆவது எழுத்து இன்னு. இது எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இல்லை, இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அப்போ 1லேயும் 3லேயும் இருக்குது. அப்போ 1லேயும் 3லேயும் இருந்தால் அது எந்த வகை எதுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இணைனா 1,2, பொழிப்புனா 1,3, ஒருவுனா 1,4, கூளைனா 1, 2, 3, மேற்கதுவாயினா 1, 3, 4, கீழ்கதுவாயினா 1, 2, 4, முற்றுனா 1, 2, 3, 4. அப்போ இந்த மாதிரி இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தோம்ல, இந்த அடியில் பாருங்கள், பன்னரும் இந்த இடத்துல என்ன இருக்குது, இன்னும் இருக்குது, 1ல் இருக்குது. நன்னலம் அப்போ இந்த 3. அப்போ 1லேயும் 3லேயும் என்ன இருக்குன்னா எதுகை ஒரே மாதிரி இருக்குது. அப்போ 1,3. அப்போ 1,3னா பொழிப்பு. இப்போ ஆன்சர் எதுனா சி, பொழிப்பு எதுகை.